திரைத்துறையினருக்கு வணக்கம். அசிடேசி பிலிம்ஸ் உங்களை வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. இன்று இயக்குனர் அன்பரசன் கிட்டுவுடன் ஒரு நேர்காணல். இயக்குனர் அன்பரசன் கிட்டு என்னுடைய பெரியப்பா. கடந்த 2 வருடங்களாக அவரை பேட்டியெடுக்க ஆசைப்பட்டேன். ஆனால் இன்றுதான் எனக்கு அனுமதி கிடைத்தது. வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம்ப்பா. வணக்கம்மா. அப்பா, சினிமாவை பற்றி 2 கேள்விகள். 2 கேள்விகள் அல்ல, நீ 200 கேள்விகள் கேட்க வேண்டும். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை என்று ஒரு தலைவர் சொன்னார். உங்க அப்பாரு சின்ன வயசுல நிறைய கேள்விகள் கேட்பாரு. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? நிறைய கேள்விகள் கேளம்மா, நான் பதில் சொல்கிறேன். அப்பா, தயாரிப்பாளருக்கு சங்காரம்னு ஒரு பைலட் ஃபிலிம் எடுத்தீங்கல்ல, அது எப்பப்பா வெளிவரும்? சங்காரம் பைலட் ஃபிலிம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகாதுமா. சங்காரம் பைலட் ஃபிலிமை பற்றி பேசுறதுக்கு முன்னால் அப்பா உன்னுடைய லட்சிய கனவை பற்றி 2 வார்த்தை பேசிக்கிறேன். உன்னுடைய லட்சியம் MBBS. நீட் தேர்வு கோச்சிங்கில் ரொம்ப மும்முரமாக இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு சினிமா ஆசை வந்துடக்கூடாது. ஏன்னா சினிமா ஆசையினால் வாழ்ந்தவர்கள் சில பேர் தான், வீழ்ந்தவர்கள் பல பேர். சினிமா ஆசைங்கிறது ஒரு மோகினி பிசாசு மாதிரி, பிடிச்சா விடாது. எவ்வளோதான் மந்திரிச்சு விரட்டினாலும் திரும்ப திரும்ப வந்து பிடிக்கும். பிடிச்சி தலையை பிடிச்சி ஆட்டி படைக்கும். நீட் தேர்வில் பாஸ் ஆகணும்னா எப்போவுமே புத்தகமும் கையுமா இருக்கணும். அப்போ தான் நீட் தேர்வில் தேர்ச்சி அடைய முடியும். சிந்தனைகளை சிதற விடக்கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், சினிமா ஆசை வரவே கூடாது. சினிமா ஆசையில் வாழ்ந்தவர்கள் சில பேர், கீழே வீழ்ந்தவர்கள், பள்ளத்தாக்கில் வீழ்ந்தவர்கள் பல பேர். அதனால் எப்போவுமே புஸ்தகமும் கையுமா படிச்சுக்கிட்டே இருக்கணும். இது அப்பாவுடைய அறிவுரை. இந்த யூடியூப் சேனல், நேர்காணல், கேள்வி கேட்கறது இதெல்லாம் ஓகே. இந்த எல்லையை தாண்டி வரக்கூடாது. இது அப்பாவுடைய உத்தரவு. சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். எல்லா சினிமா இயக்குனர்களும் முதல்ல ப்ரொடியூசருக்கு, அதாவது தயாரிப்பாளருக்கு கதை சொல்லுவாங்க. தயாரிப்பாளருக்கு கதை பிடிச்சிருந்தா சில தயாரிப்பாளர்கள் 1/2 மணி நேரம் ஒரு பைலட் ஃபிலிம் எடுத்து காமிங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சில இயக்குனர்கள் பைலட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பைலட் ஃபிலிம் தயாரிப்பாளருக்கு பிடிச்சிருந்தா அது எதிர்காலத்தில் பெரிய திரைப்படமாக தயாராகும். சங்காரம் படத்தோட திரைக்கதையை 60 தயாரிப்பாளர்கள் கேட்டிருக்காங்க. அதில் 5 தயாரிப்பாளர்கள் படம் பண்ண தயாராக இருக்கிறாங்க. ஆனால் சில அரசியல் காரணங்களுக்காக படப்பிடிப்பு தள்ளி போய்கிட்டே இருக்கு. காரணம், அதில் வரும் அனல் பறக்கும் அரசியல் வசனங்கள். இந்த படம் மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகும்னு தயாரிப்பாளர்கள் பயப்படுறாங்க. அதற்கு காரணம், தற்போது நடந்து கொண்டிருக்கும் அரசாங்கம் சற்று சர்வாதிகாரத்தனமாக இருக்கிறது என்பதால். நான் சர்வாதிகார அரசாங்கம் என்று சொன்னது மாநில அரசை அல்ல, ஒன்றிய அரசை. ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக தயாரிப்பாளர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த படம் தயாரிக்கப்பட்டு வெளிவர இன்னும் 1 வருட காலமாகும். அடுத்து எல்லாரும் கேட்குற இன்னொரு கேள்வி, சங்காரம்ங்கிற வார்த்தைக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு. சங்காரம் என்கின்ற தமிழ் வார்த்தைக்கு 2-3 அர்த்தங்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமானது வதைத்தல் அல்லது அழித்தல். சூரசம்ஹாரம்ங்கிற வார்த்தையை அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சூரசம்ஹாரம்ங்கிற ஒரு திருவிழா நடக்கும். அரக்கனை கொள்கிற திருவிழா. அந்த சம்ஹாரம், சூரசம்ஹாரம், சம்ஹாரங்கிற வார்த்தைக்கு, சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை தான் சங்காரம். இந்த சங்காரம் என்கின்ற வார்த்தைகளை பாரதிதாசனாரின் அழகிய கவிதைகளில் நாம் அடிக்கடி பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த பாரத ரத்னா
தெய்வத்திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு பாரதிதாசன் கவிதைகள் என்றால் மிகவும் அலாதி பிரியம். அதில் அவருக்கு மிகவும் பிடித்த 4 வரிகளை சொல்கிறேன். பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமென்று சங்கே முழங்கு என்பதுதான் அது. இதில் சங்கே முழங்கு என்கின்ற வார்த்தையை எடுத்து திரு எம்ஜிஆர் அவர்கள் படம் பண்ணினார், வெற்றியடைந்தார். நான் சங்கே முழங்கு வார்த்தைக்கும் அருகில் இருக்கும் சங்காரம் என்கின்ற வார்த்தையை எடுத்து படம் பண்ணுகிறேன், வெற்றி அடைவேன். இதில் தமிழ் பிள்ளைகளாகிய நீங்கள் ஒரு விஷயத்தை சிந்திக்கணும். தமிழ் கடவுளாகிய முருகனுக்கு அவருடைய திருவிழாவுக்கு சமஸ்கிருதத்திலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு வந்து ஏன் பேர் வைக்கணும்? தமிழ் மொழியில் வார்த்தைகளே கிடையாதா? அன்றைக்கு தமிழ் முருகன் கடவுளுக்கு வடமொழியை திணிச்சிருக்கிறாங்க. இன்றைய தமிழர்களாகிய நமக்கு வடமொழி ஹிந்தியை திணிக்கிறாங்க. தமிழ் மொழியை அழிக்க நினைக்கும் இந்த மொழி அரசியலை மாணவ செல்வங்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும், அதை அழிக்கணும். ஏனென்றால் ஒரு மொழி அழிந்துவிட்டால் ஒரு இனமே அழிந்துவிடும். ஜாக்கிரதையா இருங்க. சரி, அடுத்த கேள்வி. அப்பா, உங்க சினிமா லைஃப்ல நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இருந்தாலும் எப்பவுமே உற்சாகமாவே இருக்கீங்க. அதோட ரகசியம் என்னப்பா?